ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கெஸ் பண்ணுற கேம் விளாட போகிறோம். என்ன கேம்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் படி ரெண்டு கண்ட்ரியோடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்கை வந்து கம்பேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் வந்து ஒருத்தங்க 1 லட்சம் மாத சம்பளம் வாங்குறாங்க, ஓகேவா? ஸோ அவங்க வந்து அயர்லாண்ட் டப்ளினுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மினிமம் ஒரு 3 lakhs அப்ராக்சிமேட்டாக வாங்கினா தான் இந்தியாவில் இருக்க அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அந்த 1 லட்சத்துக்கு உள்ள ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். வாங்க, லெட்ஸ் கோ டு அ கிராசரி ஷாப் அண்ட் செக். இப்போ வந்து நம்ம 3 பேசிக் நீட் பொருள் எடுக்க போகிறோம். எக்கு, ரைஸு அண்ட் பால். இதை வந்து இந்தியன் ப்ரைஸை விட 3 times வந்து அதிகமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ். 1 kg ரைஸ் வந்து இந்தியாவில் ஒரு 50-60 ரூபா இருக்குமா? ஸோ இங்கே வந்து 1.5 euros. ஸோ இது வந்து மோரார்லெஸ் ஒரு 150 rupees வந்து இருக்குது. ஸோ இந்தியாவில் ஒரு 10 எக் ப்ரைஸ் எவ்வளோடா இருக்கும்? 60-70 வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்கு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு எக் வந்து 20 சென்ட்டுன்னு போட்டிருக்கு. ஸோ 10 எக் எடுத்தால் 2 euros. பேசிக்கலி ஒரு 180 to 190 ரூபா வருது. ஃபைனலாக நம்ம மில்க் எவ்வளோன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பாலோடைய விலை வந்து 1.25 euros. ஸோ இந்தியன் ருபீஸில் வந்து சொல்லணும்னா ஒரு 110 to 120 ரூபா வரும். இதே 1 லிட்டர் பாலை இந்தியாவில் வாங்கினா எவ்வளோ இருக்கும்? ஒரு 60 to 70 ரூபா இருக்குமா? நம்ம பார்த்த 3 பொருளுமே இந்தியன் ப்ரைஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 3 to 3.5 times தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிடுச்சு.